ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் ஃபஸ்ட்டு சாப்டரே மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். அதில் எடுத்ததுமே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லீனியர், இன்னொன்று வந்து நான் லீனியர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஜாஸ்தி. ஸோ லீனியர்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, ரொம்ப ஜென்ரலாக பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னது அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா அதை தான் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு அதுக்கு முன்னாடி டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னது அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஏதோ ஒரு வேரியபிளை வச்சு அதுக்கு டிஃப்ரென்சியேஷன், அதாவது டெரிவேட்டிவ்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து டெரிவேட்டிவ், அதாவது d/dx. அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் அட் அ பாயிண்ட். இப்போ இங்கே அட் அ பாயிண்ட்ன்றது என்னது அப்படின்னா, எக்ஸ்ன்ற பாயிண்டில் என்னோட ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் டெரிவேட்டிவ்ஸ். இப்போ இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாது. ஸோ மறுபடியும் கூட சொல்கிறேன். அட் அ பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்டில், இங்கே வந்து எக்ஸ்ன்ற பாயிண்டில் இல்லை அப்படின்னா ஒரு டைம் வச்சுக்கிட்டோம்னா d/dtன்னு வந்துடும். அப்போ அந்த பர்டிகுலர் டைமில் என்னோடய ஃபங்க்ஷன் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் டெரிவேட்டிவ். இது வந்து எப்போதுமே ஈக்குவேஷனில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரே ஒரு வேரியபிள் இருந்தது அப்படின்னா அது வந்து ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக போயிடும். இது 1 or 2 வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். முதல்ல வந்து ஆர்டினரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம், பார்ஷியல் வந்து மெதுவாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆர்டினரி அண்ட் ஆர்டர் டிகிரியை தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா dy/dx அப்படின்ற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எழுதலாம். இப்போ இது வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன். இது nth ஆர்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, a0 of x dny/dxn ப்ளஸ் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக. அண்ட் கடைசியாக முடிக்க போக என்னன்ற டேர்ம் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ n, அடுத்து வந்து n-1, அடுத்து n-2, அப் டு எது வரை வரும்னா y வரும். கடைசிக்கு முன்னாடி டேர்ம் பாருங்களேன். அப்போ y an-1 dy/dxன்னு வந்துடும். அடுத்து இந்த இடத்துல an of x yன்ற டேர்ம் மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு f of x. இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் வந்து nth ஆர்டருக்கு. இப்போ ஆர்டர்னால் என்னென்னு குழப்பிக்க வேணாம், நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0வாக இருந்தால் என்ன இருக்கும், நான் 0வாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். 0வாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. நான் 0வாக இருந்தது அப்படின்னா அது வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நான் இன்னும் ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் முதல்ல இந்த பக்கம் இருக்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0னா ஹோமோஜீனியஸ் அண்ட் நாட் ஈக்குவல் டு 0னா நான் ஹோமோஜீனியஸ் பார்த்தாச்சு. அப்போ ஹோமோஜீனியஸில் 2 வந்துடும், லீனியர் வந்துடும், நான் லீனியர் வந்துடும். இப்போது நான் உங்களை வந்து எழுத சொல்கிறேன். லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர். அப்போ எப்படி எழுதுவீங்க, ட்ரை பண்ணுங்களேன். லீனியர் சொல்லியாச்சு, அப்போ லீனியர் ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பாக தட் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எழுதி ஈக்குவல் டு 0 போட போகிறோம். எந்த ஈக்குவேஷன் எழுதணும்னா செகண்ட் ஆர்டர். இப்போ செகண்ட் ஆர்டர் எழுதணும் அப்படின்னா d²y/dx² வரும். அப்போ என்னன்ற இடத்துல 2 போட்டுடணும், ஏன்னா செகண்ட் ஆர்டரில். இப்போ நம்ம பார்த்தோம்ல பெரிய ஈக்குவேஷன் nth ஆர்டருக்கு எப்படி எழுதணும், அந்த மாதிரி n இருந்த இடத்துல 2 y/dx² ப்ளஸ் p ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அண்ட் அடுத்த டேர்ம் எழுதும் போது n-1. அப்போ n-1னா கண்டிப்பாக 2 - 1 வந்து இந்த இடத்துல 1 வந்துடும். இப்போ dy/dx ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட். அண்ட் அதுக்கு அடுத்து dy/dx வந்ததுக்கப்புறம் அடுத்த டேர்ம் வந்து yன்றது டேர்ம் தான் வரும், y = 0. ஸோ இப்படி தான் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வந்து எழுதணும். அண்ட் p ஆஃப் எக்ஸ் p ஆஃப் yலாம் என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போது
அதே கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸை டிபெண்ட் பண்ணாமல் அந்த கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுவாங்களாம். இதை வந்து இன்னும் ஹையர் ஆர்டரில் இருந்தது அப்படின்னா, டிஃபிகல்ட்டி லெவலில் இருந்தது அப்படின்னா, பெசல் அண்ட் லெக்ராஞ்சியன் அண்ட் வேறு ஃபங்க்ஷனில் வந்து வேறு மெத்தடில் வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்பாங்க. நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆர்டர்னால் என்ன, டிகிரினா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ரொம்ப பேசிக்லேருந்து ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடுறேன். முதல்ல ஆர்டர்னால் என்ன, டிகிரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாவே ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல ஆர்டர்னால் ஆர்டர் ஆஃப் ஹையர் டெரிவேட்டிவ். இப்போ ஹையர் டெரிவேட்டிவ்னால என்னென்னு பார்த்தோம், d/dx தான் டெரிவேட்டிவ். அப்போ அதோட ஹையர் டெரிவேட்டிவ் அப்படின்னா எண் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா எண்ணை வச்சு தான் நம்ம வந்து ஆர்டர் எழுதணும். இதே இது டிகிரி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஹையர் டெரிவேட்டிவில் என்னோட பவர் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் டிகிரி. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ dy/dx இருக்குது = x+3. இப்போ இந்த இடத்துல எத்தனை ஆர்டர் இருக்குது? இப்போ டெரிவேட்டிவ் டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு டெரிவேட்டிவ் டேர்ம் தான் இருக்குது. இப்போ ஒரே ஒரு டெரிவேட்டிவ் டேர்ம் இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா இப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ dy/dx வந்து எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னா ஹையர் டெரிவேட்டிவ்னு பார்த்தா ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான். அப்போ இதுக்கு பவரில் அதாவது இது நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஆர்டர் வந்து கிளியராக புரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஆர்டர் 1 டிகிரி என்ன வரும்? இப்போ இருக்கிறதுலே ஹையர் டெரிவேட்டிவ் இந்த ஒரே ஒரு ஹையர் டெரிவேட்டிவ் தான் இருக்குது. இதோட பவர் பார்த்தோம்னா பவருமே ஒன்றுமே இல்லைன்னா இப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஆர்டர் 1 டிகிரியும் 1. அண்ட் செகண்ட் பாருங்களேன், dy/dx the whole square plus y/x dy/dx. இப்போ இந்த இடத்துல ஹையர் டெரிவேட்டிவ் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஹையர் டெரிவேட்டிவ்னா இங்கேயும் dy/dx தான் இருக்குது. இப்போ d²y/dx² வந்து வேறு, dy/dx தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனுக்கான ஆர்டர் என்ன நீங்களே சொல்லுங்களேன். அதாவது dy/dx தான் இருக்குது. அப்போ ஆர்டர் 1 தான். அண்ட் டிகிரி என்னவாக இருக்கும்? டிகிரினா என்னன்னு பார்த்தோம், இருக்கிறதுலே ஹையர் டெரிவேட்டிவோட பவர். இப்போ இருக்கிறதுலே ஹையர் டெரிவேட்டிவ் என்னது அப்படின்னா dy/dx தான். இப்போ இங்கே ஒரு dy/dx இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ dy/dxன்ற டேர்மில் அதோட பவர் என்னன்னு செக் பண்ணணும். இப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம இதுவே எடுத்துக்கிறோம். இதில் இருக்கிற பவர் வந்து நம்மளுக்கு 2. இப்போ இதோட டிகிரி வந்து நம்மளுக்கு 2 வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் L d²y/t² + r dq/dt அண்ட் ப்ளஸ் q/c = e இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஹையர் டெரிவேட்டிவ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் தான் ஹையர் டெரிவேட்டிவ். ஏன்னா d²ன்ற டேர்ம் வந்துருச்சு. அப்போ நம்மளோட ஆர்டர் என்னது? 2. டிகிரி என்னவாக இருக்கும்? அப்போ இதுக்கு மேலே எதுவும் பவர் இருக்கான்னு செக் பண்ணுங்களேன். இதுக்கு மேலே பவரில் ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கிறதுலே ஹையர் டெரிவேட்டிவ் தான். ஹையர் டெரிவேட்டிவில் இருக்கிற பவர் தான் நம்ம வந்து டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு மேலே பவரில் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதோட டிகிரி வந்து 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் d²y/dx² the whole power 2 + 1 dy/dx the whole square அண்ட் பவரில் வந்து 3 இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஹையர் டெரிவேட்டிவ் என்னது? இதுவா? ஆப்வியஸ்லி இதுதான் d²y/dx². இதுதான் வந்து ஹையர் டிகிரி. அப்போ ஹையர் டிகிரி டேர்மில் வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 2 தான் இருக்குது. அப்போ ஆர்டர் 2. அப்போ டிகிரி என்னவாக இருக்கும்? ஹையர் டெரிவேட்டிவ் முதல்ல எதுன்னு பார்க்கணும். இப்போ இதுதான் ஹையர் டெரிவேட்டிவ். அப்போ இந்த ஹையர் டெரிவேட்டிவில் இருக்கிற பவர் தான் டிகிரி. அப்போ பவரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 தான் என்னோட டிகிரி. அண்ட் இந்த ஈக்குவேஷன் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.